மாண்புமிகு மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டைவர்ஸ் என்னென்ன டைவர்ஸ் இருக்குது, அதே மாதிரி அதுக்கான ஃபுல் கிரவுண்ட்ஸ் என்ன, நிறையா கிரவுண்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபுல் கிரவுண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட்ஸை பேஸ் பண்ணி டைவர்ஸ் பண்ணாலும் எப்படி திரும்ப சேர்ந்து வாழ்கிறது அப்படின்றது இது வரைக்கும் யாருமே சொல்லாதது, அதையும் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவனாம்சம் ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் சைல்டு கஸ்டடி ஒரு பார்ட்டு, டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் ஒரு பார்ட்டு. இது எல்லாத்தையுமே ஒரு சேர இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை முழுக்க பாருங்கள். எல்லாமே வித் செக்ஷனோட சொல்ல போகிறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் கோர்ட் ப்ரொசீடிங்ஸோட சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டத்தை முழுசாக நம்புறேன், சட்டப்படி தான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் ரெகுலராக வந்துட்டு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போவும் வீடியோ வந்துட்டு போட்டு ஒரு 3 மாதம் ஆகுது. ஸோ யூடியூப்ன்றது நம்மளுடைய ஒர்க் இல்லை, நம்மளுடைய அட்வொகேட் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவுட் சைடில் போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. பர்சனலாக ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனால் கண்டினியூஸாக வந்துட்டு வீடியோஸ் போட முடியல. ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோஸை இப்போ என்னுடைய கிளைண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, சார் தயவு செஞ்சு இதை போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு போடுறேன். என் வீடியோஸ் மேக்ஸிமம் நான் பேசுகிற மாதிரி தான் இருக்குமே தவிர எடிட்டிங்கெல்லாம் வராது. ஏன்னா எனக்கு எடிட்டிங்லாம் தெரியாது. ஓகேங்களா, நமக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் மட்டும்தான் தெரியும். எடிட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுற அளவுக்குலாம் தெரியாது. எப்போயாச்சும் தான் அந்த வீடியோஸ் போடுவோம். பட் இருந்தாலும் நீங்கள் தேவைன்ட்டு கேட்ட ஒரு ரீசனுக்காக, என் கிளைண்ட்டு தேவைன்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு ரீசனுக்காக இந்த வீடியோவை முழுசாக வந்துட்டு நான் போடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் டைவர்ஸுன்றது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் இருக்குது, சரியத்தில் வந்துட்டு நீங்கள் போவீங்க, ஜமாத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் இருக்குது, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு 1 by 1 இருக்குது. ஸோ அவர் வந்து ஹிந்துன்றதுனால அவர் இப்போதைக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்டை மட்டும் கேட்டிருக்காரு. ஃப்யூச்சரில் மற்ற எல்லா மேரேஜ் ஆக்டையுமே நான் வந்து செப்பரேட் வீடியோவாகவே உங்களுக்கு எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் போடுறேன், உங்களுடைய நாலேஜுக்காக. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க. சில பேர்லாம் வந்துட்டு இஸ்லாம் லாவை பற்றி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு டைம் இருக்கும்போது வந்துட்டு நான் போட்டு விட்றேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அது என்ன சொல்லுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைவர்ஸ். ஓகேங்களா, நம்மளோட ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்ன்ற ஹெட்டிங். இந்த டைவர்ஸ்ன்ற ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் கன்சென்ட். இந்த மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்காது. மேக்ஸிமம் இந்த வீடியோஸை பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செக்ஷன் 13B தான் மியூச்சுவல் கன்சென்ட்டுக்காக வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். 2 பேருமே விருப்பப்பட்டு பிரியறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ 2 பேருமே விருப்பப்பட்டு பிரியறது அப்படின்னா என்னென்னா, ஒரு கணவன் இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்க. கணவனுக்கும் மனைவி கூட சேர்ந்து வாழ்கிறது பிடிக்கல, மனைவிக்கும் கணவன் கூட சேர்ந்து வாழ்கிறது பிடிக்கல, ஏதாவது ஒரு காரணத்தினால பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த 2 பேருமே மனமொத்து பிரியிறாங்க. பரவாயில்ல, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் ஒத்து பிரியறது அப்படின்றது தான் இந்த மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச நியர்பை ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஜட்மெண்ட் வேறு வந்திருக்கு. மியூச்சுவல் கன்சென்ட்டில் உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்பாங்க. விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே அவ்வளோதான். 2 பேருக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அவங்களுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன் வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் கேஸை எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ கேஸை வந்து டக்குன்னு சீக்கிரமாக வந்துட்டு அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக கொடுத்தாங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து பெட்டிஷனை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் எமர்ஜென்சி பெட்டிஷன் போட்டு கூட வந்துட்டு நீங்கள் ஒரு 1.5 monthக்குள்ளே முடிச்சிக்கலாம். பட் அது மினிமம் அப்படின்றது நீங்கள் நார்மலாக வந்துட்டு எந்த பெட்டிஷனும் போடல, நீங்கள் ஜஸ்ட் மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கான பெட்டிஷன் மட்டும் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆஸ் பர் தி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அது 6 months ஆகும். 6 monthஸில் வந்துட்டு உங்களுக்கு முடியும். ஸோ செகண்டு கண்டெஸ்டட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து செக்ஷன் 13 வருது. இந்த செக்ஷன் 13 வர்ற கண்டெஸ்டட் டிவோர்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஒன்று கணவருக்கு சேர்ந்து வாழணுன்றது பிடிக்காமல் இருக்கும், மனைவிக்கு சேர்ந்து வாழணுன்றது பிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மனைவிக்கு சேர்ந்து வாழ்கிறது பிடிக்காமல் இருக்கும், கணவனுக்கு சேர்ந்து வாழ்கிறது பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் முதல்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தர் செக்ஷன் 13 படி வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ அந்த செக்ஷன் 13 படி அவங்க வந்துட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ கவுன்சிலிங்க்கு வந்துட்டு வருவாங்க. ஓகேங்களா, அதாவது ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்களா, பெட்டிஷனர் யார், ரெஸ்பாண்டன்ட் யாருன்ட்டு பார்க்கணும். இப்போ பெட்டிஷனர் வந்து பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பாண்டன்ட் வந்து ஆஜராகணும். ஓகேங்களா,
கோர்ட்டில் வந்து அவங்களுடைய அப்பியரன்ஸ் எய்தர் ரெஸ்பாண்டன்ட் வந்து அவங்க ஓனாவோ இல்லைன்னா அவங்களுடைய கவுன்சிலை வச்சோ வந்துட்டு அட்வொகேட் கவுன்சிலை வச்சோ அவங்க வந்து அப்பியரன்ஸ் கொடுக்கணும். அப்படி அப்பியரன்ஸ் கொடுக்கும்போது வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் பெட்டிஷன் போடணும். ஸோ இதுக்கெல்லாம் வாய்தா மேலே வாய்தா வாங்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை பெட்டிஷனருக்கோ இல்லை ரெஸ்பாண்டண்ட்டுக்கோ சில பிளேசஸில் வந்து ஒர்க் இருக்கும். கணவன் பெட்டிஷனராக இருந்தால் மனைவி ரெஸ்பாண்டண்ட்டாக இருப்பாங்க, மனைவி பெட்டிஷனராக இருந்தால் கணவன் ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்காங்க. இந்த பெட்டிஷனர் யார், ரெஸ்பாண்டன்ட் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பெட்டிஷனர்னால் யார் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்க பெட்டிஷனர், ரெஸ்பாண்டண்ட்னா யாருன்னா யார் ஆப்போசிட் பார்ட்டியோ அவங்க ரெஸ்பாண்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? இப்போது அந்த மாதிரி டைம் ஆகும்போது உங்களுக்கு மினிமம் வந்துட்டு ஒரு 1.5 year ஆகிடும். ஏன்னா கோர்ட் வந்து ஒரு டைம் ஒன்று கொடுக்கும் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ட்ரையலுக்கு வந்து கேஸ் வரதுக்கே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மினிமம் 1.5 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் கேசஸ் 10 yearsலாம் நடக்கிற கேசஸ்லாம் எங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கும். இது வந்து கண்டஸ்டட் டிவோர்ஸ். சரி, ஓகே. மியூச்சுவல் டிவோர்ஸ்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. 2 பேரும் விருப்பப்பட்டு பிரிகிறாங்க, அதனால் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ கண்டஸ்டட் டிவோர்ஸ் அப்படின்னாக்கா எந்த கிரவுண்ட்ஸுக்கு கீழே எல்லாம் நீங்கள் அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறேன். நீங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா அது எந்தெந்த ரீசனுக்கு கீழே எல்லாம் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் கிரவுண்ட்ஸு. சரிங்களா? எந்தெந்த ரீசனுக்கு கீழே எல்லாம் நீங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், அதுக்கான எக்ஸ்ப்ளைனேஷனும் உங்களுக்கு தர்றேன். இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்துட்டு அந்த நேம் வந்து நான் போட சொல்லிடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் நீங்கள் எதுக்கு கீழே எந்த செக்ஷனுக்கு கீழே வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 13 சப்கிளாஸ் 1 இல்லைனா செக்ஷன் 13 சப்செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், ஃபஸ்ட்டு அடல்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மதம் மாறுதல், அதுக்கப்புறம் க்ரூயாலிட்டி, அப்புறமா சன்னியாசி, அதுக்கப்புறம் 2 years ஆஃப் செப்பரேஷன், அதுக்கப்புறம் 7 years ஆஃப் செப்பரேஷன், அதுக்கப்புறம் நோ செக்ஸ் ஃபார் 1 year, அதுக்கப்புறம் குணப்படுத்த முடியாத நோய், அதுக்கப்புறம் பால்வினை நோய், அப்புறமா பைகாமி, அப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான உறவு, அதுக்கப்புறம் மென்டல் டிஸார்டர். இப்போது நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பொருந்தும். ஃபீமேலுக்கு செப்பரேட்டாக வந்துட்டு இருக்குங்க. ஃபீமேல் வந்து செப்பரேட்டாக டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வன்புணர்ச்சி. 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிறு வயதிலேயே வந்துட்டு அவங்கள திருமணம் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அது குழந்தை திருமணம்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு 25 வயசு 30 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள் 18 வயசு கீழே வந்துட்டு குழந்தைங்களை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணது ஒவ்வொன்றையுமே செப்பரேட்டாக வந்துட்டு நான் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு அடல்ட்ரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த அடல்ட்ரி அப்படின்னாக்கா என்ன, கள்ளக்காதல் அப்படின்னோன்னாக்கா ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட இருந்து தெரியாத இன்னொருத்தங்க கிட்ட தகாத உறவு வச்சுருந்தாரு அப்படின்னா அது வந்து கள்ளக்காதல். ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு தெரியாமல் தகாத உறவு வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் கள்ளக்காதல். அதை ஒரு காரணமாக காட்டி நீங்கள் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவை கூட போடுறேன், ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கும், உங்களால் அதை பார்க்க முடியாது. இந்த ஒரு காரணம் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுன்றது கூட கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே அதெல்லாம் ரீசன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா மேலே அந்த டிஸ்பிளே போட்டோம் இல்லைங்களா, அந்த டிஸ்பிளேவை திரும்ப திரும்ப வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே எல்லாமே தெரியும். இதில் வந்துட்டு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே தான், பைகாமி. பைகாமி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன கிரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 13 சப்செக்ஷன் 1 வந்துட்டு வந்துடுது. பைகாமின்றது மட்டும் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா செக்ஷன் 494 அண்ட் 495 வந்துட்டு ஐபிசியில் வரும், செக்ஷன் 82 வந்துட்டு பிஎன்எஸில் வரும். கணவன் இருக்கும்போதே மனைவி வந்துட்டு இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறது, இல்லை மனைவி இருக்கும்போதே கணவன் வந்து இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா கணவன் இருக்கும்போதே கணவனை ஏமாற்றி, அதே மாதிரி யாரை திருமணம் செஞ்சுக்கிறோமோ அவங்களையும் ஏமாற்றி ஒரு திருமணம் செஞ்சுக்கிறது. சேம் தான், டிட்டோ தான் இந்த சைட்லேயும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் பைகாமின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி குழந்தை திருமணம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன குழந்தைய வந்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த கண்டஸ்டட் டிவோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக்ஷன் 13க்கு கீழே அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது கணவன் வந்து வேணான்னு சொல்கிறாரு, மனைவிக்கு வந்து கணவன் வேணும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, மனைவி வேணான்னு சொல்கிறாங்க, கணவனுக்கு வந்து மனைவி வேணுன்றாங்க. இப்போது இந்த கணவன் வந்துட்டு என்ன பண்ணணும், இல்லைன்னா இந்த மனைவி என்ன பண்ணணும், யார் வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆஸ் பர் செக்ஷன் 9 படி ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க.
நான் என் புருஷனோடையோ நான் என் பொண்டாட்டி கூடயோ சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெட்டிஷன் வந்துட்டு ஃபைல் பண்ணலாம் ஒரு கேஸாக. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜீவனாம்சம். ஸோ ஜீவனாம்சம்ன்றது யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. உங்களுக்கு சிஆர்பிசி செக்ஷன் 125லையும் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்துட்டு செக்ஷன் 2லையும் வந்துட்டு நீங்கள் அதை எடுக்கலாம். ஸோ இதில் இந்த ஜீவனாம்சம் அப்படின்னா என்ன? பேசிக்காக நமக்கு ஒரு குழந்தை இருப்பாங்க, அந்த குழந்தைக்காகவோ இல்லை நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காகவோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜீவனாம்சம்ன்றது மனைவி மட்டும்தான் கணவன் கட்டிருந்து கேட்கணுன்றது கிடையாது. கணவனும் மனைவி கட்டிருந்து கேட்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு மனைவிங்க எல்லாருமே வந்துட்டு ஹவுஸ் ஒர்க் ஹோம் மேக்கராக தான் இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஸோ கணவன் தான் வேலைக்கு போவாங்க அப்படின்றதுனால மேக்ஸிமம் மனைவி தான் கணவன் கட்டிருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. கணவனும் வந்து பார்த்திங்கன்னா மனைவி கட்டிருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஜீவனாம்சம் ஸ்டேஜுக்கு வரும்போது தான் கணவன் மனைவி கட்டியோ இல்லை மனைவி கணவன் கட்டியோ வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கண்டஸ்டட் டிவோர்ஸ், அதுலேயும் ஒரு இன்டரிம் ஆர்டர், இடைக்கால உத்தரவுன்னு சொல்லலாம். உங்களுக்கு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையுடைய பாதுகாப்புக்காக, அந்த குழந்தையுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்காக, அந்த குழந்தையுடைய மெடிக்கல் ஃபீஸ்க்காக, அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா, அதே மாதிரி உங்களுடைய மெடிக்கல் ஃபீஸ்க்காக, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகன்னு சொல்லிட்டு கணவன் மனைவி கட்டியோ மனைவி கணவன் கட்டியோ வந்துட்டு இந்த ஜீவனாம்சம்ன்றது கேட்கலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மனைவி மட்டும்தான் கணவன் கிட்ட கேட்கணுன்றது இல்லை, சரிங்களா? ஸோ இதே மாதிரியே இன்னொரு இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். இன்னொரு இடம் எது அப்படின்னாக்கா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 நீங்கள் என்னென்ன செக்ஷனுக்கு கீழே எல்லாம் வந்துட்டு ஃபைல் பண்ண போகிறீங்க, செக்ஷன் 12லேருந்து செக்ஷன் 22 வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்கோ, செக்ஷன் 12லேருந்து செக்ஷன் 22 வரைக்கும் இருக்கிற ரீசன்லாம் இதில் வந்துட்டு 19 வரைக்கும் இது பண்ணுவீங்க, 20, 21 விட்டுருவீங்க, செக்ஷன் 22 கொண்டு போவீங்க. மேக்ஸிமம் கேசஸ் வந்து இப்படி தான் ரன் ஆகும். ஸோ இப்போ அதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இவர் என்னை அடிச்சிட்டாரு, அவங்க மாமியார் அடிச்சிட்டாங்க, புருஷன் அடிச்சிட்டாரு, மாமனார் அடிச்சிட்டாரு, அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்தாங்க, ஃப்ரெண்டில் எங்களை அடிச்சிட்டாங்க, ஒரு சண்டை நடந்துச்சு, இப்படின்றது தான் டொமஸ்டிக் வைலன்ஸில் கொடுக்க போகிறீங்க. அந்த டொமஸ்டிக் வைலன்ஸ்லேயும் நீங்கள் ஒரு இன்டரிம் ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கான குழந்தை இருந்துச்சு அப்படின்னாக்கா குழந்தையுடைய பாதுகாப்புக்காக கோர்ட்டில் வந்துட்டு ஒரு பெட்டிஷனை போட்டு ஒரு கவுண்டர் ஒன்று அவங்கக்கிட்ட இருந்தும் வாங்கி ஆட்டோமேட்டிக்காக கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டரிம் ஆர்டர் வந்துட்டு பாஸ் பண்ணும். இதுவும் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2025 வந்துட்டு 2005 வந்துட்டு உங்களுக்கு அக்செப்டபிள். ஓகே, இப்போ குழந்தை கஸ்டடி கடைசி பார்ட்டுக்கு வரோம், சரிங்களா? இப்போ குழந்தை கஸ்டடி அப்படின்றத வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். குழந்தை யாருடைய கஸ்டடியிலங்க இருக்கணும்? எல்லாருக்குமே அது ஒரு டவுட்டுங்க. இதில் கார்டியன்ஷிப் ஆக்ட் இருக்குது, ஹிந்து மைனாரிட்டி கார்டியன்ஷிப் ஆக்ட் இருக்குங்க, ஓகேங்களா? இந்த குழந்தைய வந்துட்டு யாருடைய கஸ்டடியில் எடுக்கணும் அப்படின்னாக்கா குழந்தை 5 வயசு வரைக்கும் அம்மாவுடைய கஸ்டடியில் தான் இருப்பாங்க. 99% அம்மாவுடைய கஸ்டடியில் தான் இருப்பாங்க. எந்த பிளேஸில் அம்மாவுடைய கஸ்டடியில் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாக்கா அம்மாவாலேயோ அம்மாவுடைய பேக்ரவுண்டாலேயோ குழந்தைய பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அம்மா வந்து மென்டலி டிஸார்டராக இருந்தாங்க அப்படின்னா, இந்த 2 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற எல்லாத்துலேயுமே 99.5% வந்து அம்மா கிட்ட தான் 5 வயசு வரைக்கும் வந்து குழந்தை இருக்கும். 7 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளே குழந்தை வந்து டிசைட் பண்ணிக்கலாம், நான் அம்மா கூட இருக்கணுமா இல்லை அப்பா கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த குழந்தைக்கு நேச்சுரல் கார்டியன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் கார்டியன் அம்மாவும் அப்பாவும் தான். இப்போ இந்த மேக்ஸிமம் குழந்தைய யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேச்சுரல் கார்டியன்ஸ் மட்டும்தான் பார்த்துப்பாங்க. இது எதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்டியன்ஷிப் ஆக்ட் 1856லையும், அதுக்கப்புறம் கார்டியன்ஷிப் ஆக்ட் வந்துட்டு உங்களுக்கு 1870லையும், ஹிந்து மைனாரிட்டி கார்டியன்ஷிப் ஆக்ட் வந்துட்டு 1956லேயும் வரும். சரி, ஓகே, இப்போ நீங்கள் எடுத்துடுறீங்க. இப்போ எடுக்கும்போது இந்த கார்டியன்ஷிப் அப்படின்றது, கஸ்டடி அப்படின்றது என்னென்ன கஸ்டடியெல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போது நேச்சுரல் கார்டியன்ஷிப்பு நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க, சரிங்களா? தேர்ட் பார்ட்டி கஸ்டடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் சோல் கஸ்டடின்னு ஒன்று இருக்குது, லீகல் கஸ்டடின்னு ஒன்று இருக்குது, ஜாயின்ட் கஸ்டடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கஸ்டடி அப்படின்றது வந்துட்டு என்னாகும். இந்த கஸ்டடின்றது உங்களுக்கு சைல்டு கஸ்டடி அப்படின்றது உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாகவே வந்துட்டு நான் இன்னொரு வீடியோலையும் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவை இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ரன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கார்டியன்ஷிப் என்னென்ன அப்படின்றதையும், அதுக்கப்புறம் கஸ்டடி என்னென்ன அப்படின்றதையும், கிரவுண்ட் ஆஃப் டிவோர்ஸ் என்னென்னன்றதையும், இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த கஸ்டடியை மட்டும்தான் நான் எடுக்கணும்,
கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். முடிஞ்சால் நான் தமிழ்லையும் கூட போட சொல்கிறேன், சரிங்களா? இன்னும் கூட விரிவாக மற்ற எல்லா இஸ்லாம்ஸ் லா, அதர்ஸ் லாஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மேக்ஸிமம் நான் திரும்ப திரும்ப வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், கேட்குறாங்க போடுறதுக்கு, எனக்கு டைம் இல்லைன்றதுனால என்னால் போட முடியல. எனிஹவ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.